அனைவருக்கும் காலை வணக்கம். மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர்நீதிமன்ற கிளையின் சார்பாக தொடர்ந்து வார இறுதி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே இன்றைய தினம் வாடகை சம்பந்தமான சட்டங்கள் 2019 பற்றி இங்கே நம்மளுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கின்ற நம்மளுடைய நீதியரசர் பி பாலாஜி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். மாணவராகிய உங்களுக்கு அனைவருக்கும் நன்கு தெரிந்த விஷயம், தொடர்ந்து இந்த வகுப்புகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் இதை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால், மதுரை வழக்கறிஞர் சங்கத்திலே MK சுரேஷ் அவருடைய சீரிய முயற்சியிலே கிட்டத்தட்ட 28 சிவில் நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறோம் என்று அடிக்கடி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அந்த 28 டபுள் ட்ரிபிளாக மாறணும். அந்த ஒரு உத்வேகத்துக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு வட்டமும். அதற்கு நீங்களும் முழு முயற்சி எடுக்கணும். எங்கள் சங்கமும் உங்களுக்கு முழு ஆதரவு தரும். தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பயும் இருக்கும். தொடர்ந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். மேன்மேலும் வளர்வதற்கு எங்களுடைய அன்பான பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வகுப்பு தொடங்க இருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர்களை கௌரவம் செய்யும் நேரம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் MBN சார்பாக தலைவர் MK சுரேஷ் அவர்கள் நீதிபதி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அளித்து கௌரவம் செய்கிறார்கள். மாண்புமிகு நீதியரசர்களை பற்றி அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக உயர்நீதிமன்ற கிளை நம்மளுடைய சங்கத்தினுடைய பொருளாளரை அன்போடு அழைக்கின்றோம். அவர் அறிமுக உரை நடத்திய பிறகு நம்மளுடைய வகுப்புகள் தொடர்ந்து நடக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நமக்கு வகுப்பில் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி நீதியரசர் நாங்கள் கேட்டபோது அன்போடையும் புன்னகையோடையும் அதை ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு டைம் கொடுத்தாரு. அதற்காக நம்ம சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நீதியரசின் இயற்பெயர் பிள்ளைப்பாக்கம் பகுக்குடும்பி பாலாஜி என்பதாகும். 73 பிறந்த நமது நீதியரசர் 75ஆம் ஆண்டு சட்டப்படிப்பை பயின்று முடித்து 96 தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். பின்னர் அவருடைய அப்பாவும் ஒரு வழக்கறிஞர்னால அந்த அலுவலகத்திலேயே ஜூனியராக சேர்ந்தார். அங்கு வழக்குகளை திறம்பட நடத்தியதுடன் அலுவலகம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் கையாள தொடங்கினார். வழக்குகள் மட்டுமின்றி டிராப்டிங், பிளீடிங்ஸ் அண்ட் கன்வீனியன்சிங் போன்றவற்றில் சிறந்த நிபுணத்துவத்தை பெற்றார். இதன் மூலம் சேல், பார்ட்டிசன், ரிலீஸ், செட்டில்மெண்ட், பார்ட்னர்ஷிப் டீட், ஜாயின்ட் வெஞ்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் மற்றும் வீல் போன்ற ஆவணங்களையும் வரைவுகளையும் வரைவதில் தனித்திறமையுடனும் பாண்டியத்துடனும் விளங்கினார். நீதியரசர் அவர்கள் வழக்கறிஞராக தொழில் புரிந்த 26 ஆண்டுகளில் பல்வேறு நீதிமன்றங்களில், அதாவது விசாரணை நீதிமன்றம் முதல் உயர் நீதிமன்றங்கள் வரை பல்வேறு ஊர்களிலும் உரிமையியல் வழக்குகள், அப்பீல்ஸ், மேல்முறையீட்டு வழக்குகள், நீதி பேராணை, ரிட், வாடகை தகராறு குறித்த வழக்குகள், நுகர்வோர் வழக்குகள், திருமணம் தொடர்பான வழக்குகள் மற்றும் நிறுவனம் தொடர்பான வழக்குகளில் திறம்பட வாதாடி பல்வேறு சிறப்பான தீர்ப்புகளையும் பெற்றுள்ளார். 2004ஆம் ஆண்டு முதல் நாமெல்லாம் தினமும் பயன்படுத்தி வரும் CTC லா ஜர்னல் ஆசிரியர் குழுவில் சேர்க்கப்பட்டார். CTC குழுவானது தற்போது கரண்ட் தமிழ்நாடு கேசஸ், கரண்ட் ரிட் கேசஸ், மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ், சிவில் அண்ட் கிரிமினல், லேபர் லா ஜர்னல் மற்றும் தமிழ்நாடு மோட்டார் ஆக்சிடென்ட் கேசஸ் ஆகிய வார இதழ்களை வெளியிட்டு வருகிறது. தற்போது CTCயின் இணை ஆசிரியராக அப்போது உயர்ந்தார். நீதியரசர் எழுதிய புத்தகங்களாவன. இவர் சிறந்த வழக்கறிஞராக மட்டுமின்றி சிறந்த எழுத்தாளராகவும் திறம்பட செயல்பட்டு வந்தவர். தி லா ஆஃப் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எனும் கையேட்டை 2020ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்டார். புதிய வாடகை சட்டம் பற்றிய விரிவான விளக்கங்களுடன் தி தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 என்ற புத்தகத்தை முதல் பதிப்பாக 2021லும் அதன் விற்பனை அதிகமானதை தொடர்ந்து அதன் 2ஆம் பதிப்பாக 2023ஆம் ஆண்டிலும் 2ஆம் பதிப்பாக வெளியாகி பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ளது. 2022இல் லா ஆஃப் இன்டர்ஸ்டேட் சக்சஷன் ஏ ஹேண்ட்புக் எழுதி வெளியிட்டார். மேலும் தி தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 as amendment by Act 23 of 1973 இது தமிழ்நாட்டில் வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் பற்றிய முக்கியமான கட்டுரையாகும். நீதித்துறையில் நீதிபதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் ஜுடிஷியல் அகாடமியில் நீதிபதிகளுக்கு புதிதாக சேர்ந்த நீதிபதிகளுக்கு
வாடகை மற்றும் சிபிசி தொடர்பான பாடங்களை திறம்பட நடத்தி வருகிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தால் 2 முறை அமிக்கஸ் கியூரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நீதியரசரின் பல்வேறு கட்டுரைகளை புகழ்பெற்ற ஆங்கில நாளிதழான தி இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்றவைகள் ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி, வில்ஸ், டெனன்சி போன்ற இன்னும் பிற பத்திரிகைகளை வெளியிட்டு வருகிறது. நீதியரசரின் தந்தை திரு பி. ராமானுஜம் அவர்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக மட்டுமின்றி ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராகவும் 60 ஆண்டுகள் விளங்கி வருகிறார். நீதியரசரின் துணைவியார் மிகச்சிறந்த கணக்காயரார் ஆவார். பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு பெருமைகளையும் பெற்று விளங்கி வரும் நமது நீதியரசர் நீதித்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகப்பெரிய சேவை செய்து வருகிறார். நேரம் தவறாமை என்பது நீதியரசரின் முக்கிய குறிக்கோளாகும். அத்தகைய நீதியரசர் நீதித்துறையில் உச்சம் தொட அன்னை மீனாட்சியின் அருளாசி வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதியரசர் அவர்கள் தற்போது வகுப்பை தொடங்கி வைப்பார். ஹாப்பி மார்னிங். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கிலீஷில் கம்ஃபர்டபுளாக இல்லை யூ வாண்ட் மிக்ஸ் ஆஃப் தமிழ் இங்கிலீஷ்? Mix. I think you should all thank Mr. Suresh, Mr. Venkateshan and team for, I think, giving you this wonderful opportunity to learn from experts from various fields. Nathik, in fact, I understand Chief Justice Sriram was invited for a lecture on maritime laws. இந்த மதுரை பக்கம்லாம் அந்த சப்ஜெக்டே கொஞ்சம் புது சப்ஜெக்ட், ஏலியன் சப்ஜெக்ட். மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. ஒரிஜினல் சைட்டில் இருக்கிறவங்க நான்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா அங்கே அட்மிரால்ட்டி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஒரிஜினல் சைட் கிடையாதுனால அந்த சப்ஜெக்ட் the new subject. I think it's a very wonderful initiative to bring experts from various fields and give lectures to enrich your knowledge. Lawyers என்னைக்குமே நமக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்கள் அப்பா எப்போதுமே சொல்லுவார், இந்த லேர்னிங்கில் எல்லாம் மறக்கக்கூடாது. எல்லாம் எடுத்தால் என்ன ஏர்னிங்னு போயிட்டிங்கன்னா டவுன்ஃபால் ஆகிடும். லேர்னிங்கோட ஏர்னிங்கும் வரும். ஆஸ் யூ லேர்ன் நியூ சப்ஜெக்ட்ஸ், ஏர்னிங் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். யூ வைடன் யுவர் நாலேஜ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். As a judge also, I am learning every day. ஒரு junior advocate இந்த பாயிண்ட் எனக்கு தெரியாது. They will teach me. You learn. So you be open to learning. அதுதான் நம்ம ப்ரொஃபஷனில் only fundamental requirement is every lawyer should be receptive. புதுசாக கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். மைண்ட் எப்போதுமே ஆக்டிவாக இருந்தால you will be right on the money. Coming to today's topic என்னென்னா ரெண்ட் கண்ட்ரோல் லாஸ்ன்னு தான் போட்டிருக்கு. இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும், இந்த புது சட்டம் வந்துடுது 2018. Tamil Regulation of Rights and Responsibilities of Landlords and Tenants Act 2017. ஏன் இந்த சட்டம் வந்தது, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்லாம் கொஞ்சம் பார்த்தாக்க யூ வில் ப்ராபப்ளி அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக இந்த சட்டம், எதுக்காக புதுசாக சட்டம் வேண்டியிருந்தது, எதுக்காக அமல் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். முதல்லலாம் என்னென்னா லா கிடையாது, கஸ்டம் தான். பிரிட்டிஷ் பீரியட் வந்தப்புறம் தான் கொஞ்சம் ரெகுலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷ் பீரியட்லேயே என்னாச்சுன்னா 1950s லேண்ட்லார்ட் டெனன்ட் டிஸ்பியூட்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹவுஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர்ஸ்னு கொண்டு வந்தாங்க 1950s. அது ரெசிடென்ஷியல் ஹவுஸ்னால் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர்ஸ், ரெசிடென்ஷியல் டிஸ்பியூட்ஸுக்காக ஹவுஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர்ஸ், கோடவுன் ரெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் ஃபார் நான் ரெசிடென்ஷியல் ப்ரெமிசஸ். ஸோ அப்போவே அந்த டிஸ்டிங்ஷன் வந்துடுது. ரெசிடென்ஷியல்னால் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது, ரெசிடென்ஷியலும் கமர்ஷியல் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ரெண்டும் வேறு வேறு, கன்சிடரேஷன் வேறு, ரெக்குவயர்மெண்ட் வேறு, ரெண்ட் வேறு இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேறு இருக்கும். ஸோ அந்த காலத்துலேயே 70 years பேக்கே கவர்மெண்ட் தாட் இட் ஃபிட் டு ஹேவ் 2 different ஆர்டர்ஸ் ஒன் ஃபார் ரெசிடென்ஷியல், ஒன் ஃபார் கமர்ஷியல். அதுக்கப்புறம் 1946 மெட்ராஸ் பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்தது. அப்போ ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஃபார்ம் ஆகலை. ஸோ மெட்ராஸ் பில்டிங்ஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் தமிழ்நாடு அண்ட் பழைய ஆந்திர பிரதேஷ், ஓல்டு மெட்ராஸ் அண்ட் ஓல்டு ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் 1946. அதுக்கப்புறம் ஆந்திரா பிரிஞ்சு போனப்புறம் ஆந்திர பிரதேஷ் பில்டிங்ஸ் தனியாக ஆக்ட் வந்துடுது. நமக்கு தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 18 of 1960 வந்தது. அந்த ஆக்ட் வரத்துக்கு என்ன காரணம்? இப்போ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் சிச்சுவேஷன், வேர்ல்ட்லேயே சிச்சுவேஷன் மாறிடுது. பாம்பிங் ஆல் ஓவர் மேஜர் சிட்டிஸ், பீப்புளெலாம் சிட்டிஸை விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. there was a scarcity for accommodation. இப்போ சபர்ப்ஸ்லாம், இப்போ மதுரையிலலாம் சேஃப் பிளேஸ் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் மதுரை, there was no bombing during the world war. So people who had their roots in மதுரை, ஃபேமிலி ancestors இருக்காங்கன்னா மெட்ராஸை வீடை ஓடி விட்டுட்டு வந்த விலைக்கு விற்றா போகிறோன்ட்டு ஓடி விட்டு உயிருக்காக மதுரைக்கு வந்துட்டாங்க. ஸோ மதுரையில் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு.
அதை அட்வான்டேஜ் எடுத்து லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ரெண்ட் எக்கச்சக்கமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மாதம் அட்வான்ஸ் கொடுக்கணும், 1 வருஷம் அட்வான்ஸ் கொடுக்கணும், லாக்இன் பீரியட் 2 வருஷத்துக்கு நீங்கள் காலி பண்ணேன்னா 2 வருஷம் ரெண்ட்டு எனக்கு கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லேண்ட்லார்ட்ஸ். இதை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு, வீல் ஹேவ் டு கம் டு த ரெஸ்கியூ ஆஃப் டெனன்ட்ஸ். டெனன்ட்ஸ் வந்து ஹெல்ப்லெஸ் ஆகிட்டாங்க இந்த வேர்ல்டு வார் டைமில். அதுக்காக ஆல் ஓவர் இந்தியா, நாட் ஓன்லி தமிழ்நாடு, அதே பீரியடில் பார்த்தீங்கன்னா டெல்லி ஆக்ட், கர்நாடகா ஆக்ட், ஆந்திரா ஆக்ட், அரௌண்ட் 1950s to 1960, early 60s, all acts came into force, all tenancy. இந்த பேரே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல். ஸோ கண்ட்ரோல் வாஸ் taken over by the state. The government wanted to exercise control over tenancies. So statutory tenancies, contractual tenancies. Statutory tenancy na enna, act control பண்ற tenancy பேரு statutory tenancy. Contractual tenancy na contract control பண்றது contract tenancy. இந்த ரெஜிம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பழைய ஆக்டுக்கும் புது ஆக்டுக்கும் வித்தியாசமே இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். statutory tenancies, contractual tenancies. ஸோ ஸ்டாச்சுட்டரி டெனன்சின்ற கான்செப்டை இந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ஸ் மூலமாக கொண்டு வந்தாங்க. பிட்வீன் 1950s and 1960s ஆல் ஓவர் யூனிஃபார்மாக ஆல் ஓவர் வந்துடுச்சு ஸ்டேட், தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக ரெண்ட் கண்ட்ரோல் லெஜிஸ்லேஷன்ஸ். அது என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டு கண்ட்ரோல் அன்ரீசனபிள் எவிக்ஷன். ஏன்னா அப்போ அதான் ரிக்குவயர்மெண்ட். லேண்ட்லார்ட்ஸ் வேர் சார்ஜிங் டூ மச் ரெண்ட், அதனால் டெனண்ட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ டெனண்ட் ஓரியன்ட், டெனண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற வந்த மாதிரி சட்டம் தான் எல்லாமே. அந்த காலத்தில் அதான் நீடு. வார் டைம் மெஷர். இன்ஃபேக்ட் நிறைய ஜட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு சரி, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சரி, ஜஸ்டிஸ் எஸ்.எஸ். சுப்ரமணியாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியமாக இருக்கட்டும், தே ஆல் செட் இட்ஸ் அ வார் டைம் மெஷர். தே நெவர், லெஜிஸ்லேச்சர் நெவர் தாட் இட் திஸ் வில் பி அ பர்மனெண்ட் ஆக்ட். ஏதோ அந்த வார் டைமுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு கொண்டு வந்த சட்டம் நினச்சி நின்றுடுது. 60 வருஷம் ஆகிடுச்சு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்னாச்சுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னாச்சுன்னா 1960 வந்த ஆக்ட்டு ஸ்லோவாக 80s வரைக்குமே சேலஞ்ச் ஆச்சு. ஆக்ட் இந்த ப்ரொவிஷன் அன்கான்ஸ்டியூஷனல், ஃபேர் ரெண்ட் போட முடியாது, ஃபேர் ரெண்ட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல், பில்டிங் இடிக்க முடியாது, இல்லை டெனண்ட் கிட்ட இருக்கிற பில்டிங் இடிக்க முடியாது, செக்ஷன் 14(1)(b இஸ் அன்கான்ஸ்டியூஷனல், எல்லாம் போட்டாங்க. எல்லாமே டிஸ்மிஸ் ஆகி 80s செட்டில் ஆகிடுது. 73 ஒரு ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆச்சு. ஃபேர் ரெண்ட் கான்செப்ட் வந்து யூ ஆல் நோ, நியாய வாடகை கேட்கலாம். பழைய ஆக்டில் செக்ஷன் 4 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் ஆஃப் 1960 ஆக்ட். நியாய வாடகை கேட்கலாம். நீங்கள் சப்போஸ் 3 வருஷத்துக்கு ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. முதல் ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் மாதம், 2வது வருஷம் 12,000 ரூபாய், 3வது வருஷம் 15,000 ரூபாய். இப்போ 3வது வருஷத்துக்கு அப்புறம் டெனண்ட் ஆக்குபை பண்ணுறாரு, 15,000 ரூபாய் தான் கொடுக்குறாரு, புது அக்ரிமெண்ட் போடலை. அப்போ லேண்ட்லார்டுக்கு என்ன ரெமெடி? ஈ கேன் அப்ரோச் அண்டர் செக்ஷன் 4 போடலாம். செக்ஷன் 4 போட்டு அவர் கொடுக்குற ரெண்ட்டு ரொம்ப கம்மி, இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ வந்து எக்கச்சக்கமாக ஆகிடுது, அவர் வர்ச்சியாக கம்மியாக இருந்தது, இப்போ 15,000 இல்லை 30,000 அப்படின்னு சொல்லி ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போடலாம். டெனண்ட் கூட போடலாம். நான் கொடுக்குற ரெண்ட்டு ஜாஸ்தி, இந்த ஏரியாலாம் இப்போ வந்து மவுஸ் இல்லை, இப்போ கம்மியாகிடுது, ஆனால் நான் கொடுக்குற ரெண்ட்டே ஜாஸ்தி, கம்மி பண்ணணும்னு சொல்லி டெனண்ட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம். பழைய ஆக்டில் நாட் ஓன்லி லேண்ட்லார்ட், டெனண்ட் ஆல்சோ குட் ஹேவ் ஃபைல்டு செக்ஷன் 4 ஃபார் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட். அந்த ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட் பிகேம் வெரி பவர்ஃபுல் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ். முன்னாடி என்னென்னா ஒன்ஸ் இன் 10 years ஃபேர் அண்ட் ரீஃபிக்ஸ் பண்ணலான்னு இருந்தது ஒரிஜினல் ஆக்டில். அதுக்கப்புறம் 1973 ஆக்டில் தே செட் செக்ஷன் 5, ஒன்ஸ் ஃபேர் அண்ட் இஸ் ஃபிக்ஸ், இட் இஸ் ஃபிக்ஸ் ஃபார் தி லைஃப் ஆஃப் த பில்டிங். ஸோ ஃபேர் அண்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நாட் ஃபார் தி லேண்ட்லார்ட் ஆர் டெனண்ட், பட் ஃபார் த பில்டிங். ஸோ ஒரு ஃபேர் அண்ட் ஒரு டெனண்ட் மேலே போட்டு அந்த பில்டிங்க்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா 10,000 ரூபான்னு, அந்த டெனண்ட் காலி பண்ணி வேறு டெனண்ட் வந்தால் கூட அதே ஃபேர் ரெண்ட் தான் நீங்கள் கேட்க முடியும். ப்ராக்டிக்கலாக அது நடக்கலை. ஏன்னா அது புது டெனண்ட்டுக்கு தெரியாது இது மாதிரி ஆல்ரெடி ஃபேர் ரெண்ட் கேஸ் நடந்திருக்கு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு. அவர் தெரிஞ்சால் ஈ கூட டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப், தெரியாமல் இருக்கும் நிறைய கேஸில். டெனண்ட்டும் அதே மாதிரி போடலாம். ஸோ ஃபேர் ரெண்ட் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல் த ஹேண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்னாச்சுன்னா இட் பிகேம் அட்வான்டேஜஸ் டு கமர்ஷியல் டெனண்ட்ஸ். சப்போஸ் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் லொக்காலிட்டி, சென்ட்ரல் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வெரி கமர்ஷியல் லொக்காலிட்டி இன் மதுரை. 1965 ஃபேர் ரெண்ட் போடுறாரு. 80 கேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபிக்ஸ் ஆகுது. 20,000 rupees ஃபிக்ஸ் ஆகுது மாதம். அந்த காலத்தில் 20,000 rupees ரொம்ப ஹை ஃபேர் ரெண்ட். பட் அதே ரெண்ட்டு தான் இனி வரைக்கும் அந்த டெனண்ட் கொடுத்துன்னு இருப்பார். ஸோ அது லேண்ட்லார்டுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஸோ என்ன ஆகுது, இதெல்லாம் social economical changes in the society, government had to interfere naturally. So they thought tenants are now trying to take advantage of the old law. The temporary measure on the law வந்து நிலச்சி நின்றுட்டு, the right time we should repeal or modify. அந்த டைமில் தான் மாடல் டெனன்சி ஆக்ட்
அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட்டில் ஹவுசிங் ஃபார் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும், ஹவுசிங் ஃபார் ஆல் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. அதில் தே சஜஸ்டட் அ மாடல் டெனன்சி ஆக்ட் 2015 ஃபார் த ஃபஸ்ட் டைம். 2015 they only suggested, because it's a state enactment, central government cannot enact any central legislation, ஸ்டேட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த மாடல் டெனன்சி ஆக்ட் நாங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கும் சர்க்குலேட் பண்ணுறோம், இந்த சட்டத்தைப்படி நீங்கள் உங்கள் இருக்கிற ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை ரிப்பீல் பண்ணி புது சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு வாஸ் அ ஃபஸ்ட் ஸ்டேட் டு அடாப்ட் தட் லெஜிஸ்லேஷன். ஸோ 2017 தமிழ்நாடு ஆக்ட் 42 ஆஃப் 2017 கவர்னர் அசென்ட் கூட வந்துடுது 2017. பட் செக்ஷன் 1(3) ஆஃப் இந்த ஆக்டில் வந்து அன்லெஸ் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னிலேருந்து இந்த சட்டம் அமலுக்கு வரும்னு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே வழிய அந்த சட்டம் அமலுக்கு வராது. அதனால் 2017 அமலுக்கே வரல. அதுக்குள்ளே என்னாச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2017 ஒரு மாடல் டெனன்சி ஆக்ட் கொடுத்தாங்க. 2015 பேஸ் பண்ணி தமிழ்நாடு 2017 42 ஆஃப் 17 கொண்டு வந்தாங்க. அது வந்து கொஞ்ச நாள்லேயே 2017 மாடல் டெனன்சி ஆக்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த 2017 மாடல் டெனன்சி ஆக்ட்டுக்கும் 2015 டெனன்சி ஆக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆக்டை திருப்பியும் அமெண்ட் பண்ணாங்க. அமலுக்கு வரத்துக்கு முன்னாடியே, ரொம்ப ரேர், ஆக்ட் வரத்துக்கு முன்னாடியே அமெண்ட்மெண்ட் ஆச்சு. ஆக்ட் 39 ஆஃப் 2018. ஸோ ஆக்ட் 42 ஆஃப் 2017 அமெண்ட் ஆகி ஆக்ட் 39 ஆஃப் 2018 வந்தது. அதுக்கப்புறம் தான் வி காட் தி அசென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 22nd ஆஃப் February 2019 ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ். ரூல்ஸும் அதே டேட், தமிழ்நாடு சேம் பேர், ரூல்ஸ் வந்து 2019 வித் எஃபெக்ட் ஃப்ரம் February 22nd 2019 ரூல்ஸ் ஆல்சோ கேம் இன் டு ஃபோர்ஸ். இதனால் என்னாச்சுன்னா the old act got repealed. தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் ஆக்ட் 18 ஆஃப் 1960 ரிப்பீல் ஆகிடுச்சு. ஆனால் செக்ஷன் 47 there was a savings clause. அது என்ன சேவிங்ஸ் கிளாஸ்னால், wherever eviction petitions are pending, landlord or the petitioner can seek permission to withdraw that case and come under the new act. அதுக்கான டைம் ஃப்ரேம் 270 டேஸ்க்குள்ளே 180 டேஸ்க்குள்ளே விட்ரா பண்ணணும், 270 டேஸ்க்குள்ளே புது கேஸை போடணும் இந்த சட்டத்தில் அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போ இது irrelevant. இந்த செக்ஷன் 47 இன்றைக்கி நீங்கள் இனிமேல் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா முடிஞ்சு போயிடுது. 2019 அப்புறம் we have passed 7 years therefore. பட் இனிஷியலாக there was a dilemma, இந்த விட்ரா பண்ணலாமா இருக்கிற கேஸை. சப்போஸ் அப்பீலில் இருக்கும், கேஸ் கீழே ஜெயிச்சிருப்பார், அப்பீலில் பெண்டிங்காக இருக்கும், விட்ரா பண்ணலாமா, பண்ண முடியாது. லேண்ட்லார்ட் அலோன் கூட விட்ரான். லேண்ட்லார்ட் சப்போஸ் தோற்று போயிருந்தாருன்னா எவிக்ஷன் கேட்குறாரு, ஓன் ஆக்குபேஷனில் கேட்குறாரு, டிஸ்மிஸ் ஆகிடுது, 10(3)(A)(3) போடுறாரு, கமர்ஷியல் ப்ரிமிசஸ் என்னோட ஓன் ஆக்குபேஷனுக்கு ஓணுன்னு. ஆர்சிஓபி டிஸ்மிஸ் ஆகிடுது, ஆர்சிஏ பெண்டிங்காக இருக்குது. ஆர்சிஏ பெண்டிங்காக இருக்கிறச்சே யூ மைட் திங்க் அதில் வந்து என்னென்னா போனஃபைட் ரிக்குவயர்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும். 10(3) அட்வொகேட் அட்வைஸ் பண்ணுவார், இது மாதிரி உங்களுக்கு கஷ்டம், கேஸ் போனஃபைட்ஸ் இல்லை, உனக்கு வேறு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் பெட்டர் நீங்கள் விட்ரா பண்ணிவிட்டு புது ஆக்டில் போகணும். ஸோ பர்மிஷன் வாங்கி செக்ஷன் 47 you could have withdrawn within 180 days from the act coming into force. So February 19 within 180 days 270 days withdraw பண்ணிட்டு within 6 months thereafter you could have filed fresh case under the RLTOP. இதுலேயும் ஒரு டைலமா வந்தது. சப்போஸ் நான் வந்து டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போட்டிருக்கேன் பழைய ஆக்டில், அதை விட்ரா பண்ணிடுறேன், பர்மிஷன் வாங்கலை, புது கேஸ் போட முடியுமா? போடலாம். ஏன்னா 47 என்ன சொல்லிச்சுன்னா, அந்த சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஏற்கனவே நான் போட்ட சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷனில் கேஸ் போடணுன்னா தான் பர்மிஷன் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக போடணும் விட்ரா பண்ணி. வேறு கேஸ் போடுறதுக்கு, வேறு காஸ் ஆஃப் ஆக்ஷன் போடுறதுக்கு பர்மிஷன் வேணாம். இட் இஸ் சம்திங் லைக் ஆர்டர் 23 CPC மாதிரி தான். தேர்ஃபார் அந்த லா செட்டில் ஆகிடுது. வித்தின் 1 year தட் வாஸ் செட்டில். செக்ஷன் 47 வாஸ் செட்டில். பட் தேர் ஆர் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் விச் வேர் நாட் அவைலபிள் இன் த நியூ ஆக்ட். ஓல்ட் ஆக்டில் இருந்த ப்ரொவிஷன்ஸ் நியூ ஆக்டில் கிடையாது, புது ப்ரொவிஷன்ஸ் நியூ ஆக்டில் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி பேபி எனாக்ட்மெண்ட். இப்போ நான் ஆஃப்கோர்ஸ் 7 years ஆகிடுது. பட் இன்றைக்கி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் தெர் இஸ் நோ அத்தாரிட்டேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆன் தி நியூ ஆக்ட். நிறைய கேஸு சிஆர்பி மேலே போய் எஸ்எல்பி ஸ்டேட்லேயே டிஸ்மிஸ் இருக்கே தவிர ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வரல. ஸோ இன்னி டேட்டில் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் தான் நமக்கு ஆஃப் எனி அசிஸ்டன்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ ஹேவ் டு ஃபால் பேக் ஆன் ஒன்லி ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் அவர் ஹைகோர்ட். மற்ற ஹைகோர்ட்டு போக முடியாது, ஏன்னா இட்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஆஸ் ஐ செட், ஏன் வந்தது புது ஆக்ட் நான் சொன்னேன், பிகாஸ் tenants were being oppressed, exploited by landlords.
அதுக்காக வந்த சட்டம் தான் இது. அதனால் ப்ரொவிஷன்ஸும் அதே மாதிரி இருந்தது. ஃபேர் அண்ட் டெனண்ட்டும் போடலாம். அதே மாதிரி டிஃபால்ட்டு, சப்போஸ் வாடகை கொடுக்க முடியல டெனண்ட்டாலனா, தட் இஸ் நாட் அ கிரவுண்ட் ஃபார் எவிக்ஷன். டிஃபால்ட் மஸ்ட் பி வில்ஃபுல். 10-1 டிஃபால்ட் வில்ஃபுல்லாக இருந்தால் தான் நீங்கள் எவிக்ஷன் கேட்க முடியும். அந்த வில்ஃபுல்னஸ் லேண்ட்லார்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஓனர்ஸ் ஆக்குபேஷன், எனக்கு என் சொத்து வேணும், நான் ரெண்ட்டு கொடுத்தேன் திருப்பி கொடுத்தா நீ கேட்க முடியாது. போனஃபைட் ரிக்குவயர்மெண்ட் யூ மஸ்ட் மேக் அவுட் ப்ரூவ் டு பி போனஃபைட். அப்போ தான் யூ வில் கெட் பேக் யுவர் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிக்குவயர்மெண்ட் ஷுட் பி போனஃபைட். இந்த வில்ஃபுல் போனஃபைட்லாம் டோட்டலாக இப்போது இஃபேஸ்ட். இதெல்லாம் தான் ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன். வில்ஃபுல் டிஃபால்ட், போனஃபைட் ரிக்குவயர்மெண்ட், அதெல்லாம் தான் ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் கிவன் அண்டர் தி ஸ்டாச்சூட். அதனால தான் இட்ஸ் எ ஸ்டாச்சுட்டரி டெனன்சின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் 3 வருஷம் டெனண்ட் அக்ரிமெண்ட் போடுறாரு. அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா ரெனியூ பண்ணலை, யூ பிகம் அ ஸ்டாச்சுட்டரி டெனண்ட். தட் இஸ் தி கான்செப்ட் ரெக்கக்னைஸ்ட் பை தி ஓல்ட் ஆக்ட். தி கான்செப்ட் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி டெனன்சி வந்து அக்செப்ட் பண்ணால் பழைய சட்டத்தில். இப்போ அது கிடையாது. புது சட்டத்தில் ஸ்டாச்சுட்டரி டெனன்சியே கிடையாது. they have done away with the concept of statutory tenancy. Now it is a contractual regime. So you will have to have a necessary contract. Section 4 will come to it later. So willful default, bona fide requirement for own use, bona fide demolition reconstruction, எல்லாமே fetters on the landlord. So landlord in the acid test எல்லாம் கடந்தால் தான் டெனண்ட்டுக்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ண முடியும் பொசஷனை. This is the protection they gave. அதே மாதிரி கவர்மெண்ட் செக்ஷன் 3ல் இது யாருக்குமே தெரியாது. செக்ஷன் 3 ஆஃப் தி ஓல்ட் ஆக்டில் நோட்டீஸ் ஆஃப் வேகன்சி கொடுக்கணும். இஃப் எனி ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபாலிங் வேக்கண்ட், யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் தி ஸ்டேட். ஸ்டேட் மைட் ஆப் டு டேக் அப் தட் டெனன்சி. ஃபஸ்ட் ஆப்ஷன் கவர்மெண்ட்டுக்கு. உங்கள் ப்ராப்பர்ட்டி காலியாச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ நிறைய பேர் த்ரெட்டன் பண்ணுவாங்க. லேண்ட்லார்ட்ஸ் அட்வான்ஸை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். டெனண்ட்டு லேண்ட்லார்ட் சொல்லுவார், நான் டெனண்ட் காலி பண்ணுறேன்றான், அட்வான்ஸ் தர மாட்டேன், எனக்கு 3 மாதம் ரெண்ட் கழிச்சு தான் கொடுப்பேன், எனக்கு 3 மாதம் டெனண்ட் வரமாட்டான் அப்படின்னு சொன்ன டெனண்ட் வாட் ஹி வில் டூ இஸ், அப்போல்லாம் டெலிகிராம் உண்டு, நாங்களே அனுப்பிச்சிருக்கோம். ஆஸ் அ லாயர் ஐ யூஸ் டு சென்ட், வி வில் சென்ட் அ டெலிகிராம் டு தி லேண்ட்லார்ட் சேயிங் தட் இஃப் யூ டோன்ட் செட்டில் த மேட்டர் ஐ வில் ஹேண்ட் ஓவர் த கீ டு தி அகாமடேஷன் கண்ட்ரோலர். கவர்மெண்ட்டுக்கு போர்ஷன் என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டி மறந்த மாதிரி தான், யூ வில் நாட் கெட் பேக் யுவர் ப்ராப்பர்ட்டி. ஐஏஎஸ் ஆஃபீஸர் விடுவாங்க, நெக்ஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவான், ஹி வில் ஆக்குப்பை, அப்படியே போயிட்டே இருக்கும். யூ வில் ஃபர்கெட் யுவர் ப்ராப்பர்ட்டி. வெரி டிஃபிகல்ட் டு ரெக்கவர் ப்ராப்பர்ட்டி. ஸோ நிறைய செட்டில் ஆகிடும். அது பயந்துன்னு அந்த டெலிகிராம் உடனே 3 மாதம் அட்வான்ஸ்லாம் வேணாம் கொடுத்துருன்னு வாங்கி இன்வேரியபிளி 99% கேஸ் செட்டில் ஆகிடும் அந்த ஸ்டேஜ்லேயே. ஸோ அந்த வெரி பவர்ஃபுல் செக்ஷன் 3 நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணல. அது அவங்களுக்கும் ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அகாமடேஷன் கண்ட்ரோலருக்கும். கவர்மெண்ட் ஆல்சோ இஸ் லைபிள் டு பே ஃபேர் ரெண்ட். அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ லேண்ட் இட் வாஸ் அ பேலன்ஸ்ட் ஆக்ட், பட் லீனிங் இன் ஃபேவர் ஆஃப் டெனன்ட்ஸ். ஏன்னா தட் வாஸ் தி ஆர்டர் ஆஃப் த டே. அன்றைக்கி டெனன்ட்ஸ் வந்து பீங் அப்ரஸ்ட் அண்ட் சப்ரஸ். அதனால் அந்த மாதிரி சட்டம் வந்தது. ஒரு பேசேஜ் ஆஃப் டைம் 1980s சுப்ரீம் கோர்ட் ரியலைஸ்ட் இது ஹை டைம் திஸ் ஆக்ட் ஹேஸ் டு பி ரிப்பீல்ட். டெனன்ட் ஓரியன்டாக இருக்குது, டெனன்ட்ஸ் ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ். இன்னும் எக்கனாமிக்ஸு மாறிடுச்சு, பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு, சிட்டிஸ் ஹவ் என்லார்ஜ்ட். ஸோ அந்த காலத்தில் இருந்த ப்ரொடெக்ஷன் இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டெனன்ட்ஸுக்கு. அதனால் நீங்கள் வந்து சட்டத்தை மாற்றணும்னு 1981 சுப்ரீம் கோர்ட் சஜஸ்டட் டு தி கவர்மெண்ட்ஸ் saying that this is no longer effective. இந்த கண்ட்ரோல் ஆக்டெல்லாம் எஃபெக்டிவ் இல்லை. அதனால் ஒன்றும் நடக்கலை 80s. பட் என்ன ஆச்சுன்னா between 80 and 2010 courts started interpreting the rent legislations in favor of landlords. சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்ஸாக இருக்கட்டும் சொல்லிட்டார், இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் டெனண்ட். இந்த ஆக்ட் வந்து லேண்ட்லார்டுக்கும் தான். ஸோ லேண்ட்லார்டுக்கும் பேலன்ஸ் தான் நம்ம பார்க்கணும், டெனண்ட்டு கண்ணோட்டமாக ஒண்டி பார்க்கக்கூடாது. ஸோ பேலன்ஸ்டாக பாருங்கன்னு சொல்லி அது டெவலப் ஆச்சு. மார்ச் ஆஃப் லா அது கொஞ்ச நாள் ஓடிது. ஸ்லோலி டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பிஆர் அண்ட் சன்ஸ் தெரியும் உங்களுக்கு. பிஆர் அண்ட் சன்ஸ் கேஸ் வெரி ஃபேமஸ் கேஸ். ஈவன் தோ பில்டிங் வாஸ் வெரி ஓல்ட், நீங்கள் மவுண்ட் ரோட்டில் இட்ஸ் வெரி ஃபேமஸ் பில்டிங். ஆர்கிடெக்சரல் பியூட்டிஃபுல் டவர் இருக்கும், டவர் கிளாக் இருக்கும் மவுண்ட் ரோட்டில். அவங்க ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுது. நான் இப்போ மதுரை எக்ஸாம்பிள் கொடுத்தேனே, ஃபேர் அண்ட் போட்டாங்க, ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுது. அன்னி டேட்டில் ஃபேர் அண்ட் ரொம்ப ஜாஸ்தி. பட் இன்றைக்கி அது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நாட் ஈவன் 10% ஆஃப் த ரெண்ட் இட் வில் ஃபெச் டுடே. But landlord has no choice because fair rent once fixed is fixed for the life of the building. அதனால் fair rent மேலே கேட்க முடியாது landlord. So he is stuck. Demolition reconstruction போடுறாரு, இடிச்சு கட்டணும்னு. பில்டிங் ஓல்டாக இருக்குது எல்லாம் போடுறாரு. பட் சுப்ரீம் கோர்ட் said no. வேர்டு இம்மீடியட் டெமாலிஷனை இன்டர்பிரேட் பண்ணாங்க அந்த காலத்தில் பிஆர் அண்ட் சன்ஸில்.
இமீடியட்னா பில்டிங் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிஷன் ஆஃப் த பில்டிங் ஷுட் பி ஸோ பேட் தட் இமீடியட், இந்த வேர்ட் இமீடியட் அப்படி இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. பட் லேட்டர் விஜயலட்சுமி விஜய் சிங்கில் 5 judges 1996 they reviewed PR and Sons, watered down. They said no doubt condition of buildingலாம் முக்கியம் தான், but word immediate வந்து should be relatable to requirement of landlord, not condition of the building அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணி. So because now by then Supreme Court already felt landlords are being exploited. உல்ட்டா எடுத்து clock has gone to the other extreme. முள்ளு வந்து அந்த பக்கம் போயிடுத்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ தே கேவ் அ டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இல்லை இமீடியட் வந்து லேண்ட்லார்ட ரிக்குவயர்மெண்ட் இமீடியட்டாக இல்லையா தான் பார்க்கணுமே தவிர பில்டிங் கண்டிஷன் பேடாக இருக்க வேண்டாம், பட் கண்டிஷன் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகி டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஈவன் 20-year-old பில்டிங் 30-year-old பில்டிங்லாம் கூட லேண்ட்லார்ட் இஷ்டு கட்டலாம். எக்கனாமிக் க்ரோத் இருக்குது, 1+1 கட்டியிருப்பீங்க. இன்றைக்கி நியூ ரூல்ஸ், டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸில் யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் 4 floors. So you can achieve more area, which means more income for the landlord. So அதெல்லாம் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி அதெல்லாம் கூட கிரவுண்டாக கேட்கலாம் நீங்கள் 14(1)(b)ன்னு சொல்லி ஆக்ட் 14(1)(b) இன்டர்பிரட் பண்ணாங்க. டெனன்ட் ரெஃப்யூஸ் பண்ணால் என்னென்னா ரெண்ட் கண்ட்ரோலருக்கே வந்து செக்ஷன் 8 ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி யூ கேன் டெபாசிட் ரெண்ட்ஸ் இன்டு கோர்ட் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. வாட் ஹேப்பன்ஸ் த லேண்ட்லார்ட் டிஸ்கனெக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி, செக்ஷன் 17 ரெஸ்டரேஷன் எலக்ட்ரிசிட்டி சப்ளை, ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை எல்லாம் நீங்கள் வந்து செக்ஷன் 17 பிஃபோர் தி ரெண்ட் கண்ட்ரோலர். இது எல்லாமே சேஞ்ச் அண்டர் தி நியூ ஆக்ட். வி வில் சி த டிஃபரன்ஸ் இதெல்லாம் இருந்தது. தென் வாட் வாஸ் தி அப்பீல் சிஸ்டம்? ஸோ எல்லாமே ரெண்ட் கண்ட்ரோலர்கிட்ட போகும். பீட் டெபாசிட் ஆஃப் ரெண்ட், ஃபேர் ரெண்ட், எவிக்ஷன், மூணுமே ரெண்ட் கண்ட்ரோலர் வில் டிசைட். ரெண்ட் கண்ட்ரோலர் வந்து கோர்ட்டா இல்லையான்றது இனிஷியலாக நிறைய கேஸ் போச்சு. தென் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் செட் இட் இஸ் ஆல்சோ அ கோர்ட். தேர்ஃபார் தோ இட் இஸ் அ ஸ்பெஷல் enactment, rent controller is also a court. It is not a quasi judicial body கிடையாது. It is also a court interpret பண்ணிட்டாங்க. பழைய ஆக்டில் செக்ஷன் 23 rent control appellate authority இருந்தது. So all eviction petitions, all orders passed by rent controller will go to the rent control appellate authority, RCOP-லேருந்து RCA. சில ஸ்டேட்டில் சில ஊர்லாம் HRCOP-ன்னுவாங்க, சில ஸ்டேட்டில் வெறும் சில சிட்டிஸை RCOP-ன்னு சொல்லுவாங்க. RCOP மேலே ரெண்ட் கண்ட்ரோல் அப்பீல் RCA, அது சப்ஜட்ஜ். RCAவில் வந்து டிசைட் பண்ணாக்க அது மேலே சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் செக்ஷன் 25. செக்ஷன் 25 ஆனால் there was a built-in limitation period. 30 days தான் டைம் டு ஃபைல் a CRP under the old act. another 30 days condone delay. ஸோ 60 நாள் மேலே நீங்கள் CRPயை போட முடியாது. If you miss the bus within 30 days, another 30 days condone delay கேட்கலாம். 61st day your remedy is lost. You cannot file a revision challenging a order of the appellate authority. இது ஏன் ரீசன்னா இது வந்து சம்மரி ப்ரொசீஜர். ஆக்டே வந்து சீக்கிரம் முடிக்கணும். டீவியேஷன் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி, ஏன் இந்த சட்டம் வந்ததுன்னா இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி நீங்கள் என்னென்னு கேட்கலாம். ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன பொசிஷன்னா டிபி ஆக்ட் தான், ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் தான். ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் செக்ஷன் 106 நோட்டீஸ் கொடுத்து டெர்மினேட் பண்ணி சூட்டை போடணும். சூட்டை போட்டால் ரொம்ப வருஷம் ஆகும், டைம் ஆகும். சிவில் கோர்ட்ஸ் வேர் ஆல்ரெடி பர்டன் வித் வெரைட்டி ஆஃப் கேசஸ். அதெல்லாம் யோசிச்சு தான் தனியாக ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் அப்போ கொண்டு வந்தாங்க. இது எக்ஸ்க்ளூசிவாக ரெண்ட் கண்ட்ரோல் டிஸ்பியூட்ஸ் கொண்டு வரணும்னு எல்லா விதமான டிஸ்பியூட்டும் இந்த ஆக்ட் 18 of 1960 அடியில் கொண்டு வந்தாங்க. இப்போ இது ரிப்பீல் ஆனதுக்கு காரணம் என்னென்னா தி லெஜிஸ்லேச்சர் தாட் இட் ஃபிட். தி எக்கனாமிக் சினாரியோ ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். அந்த காலத்தில் இருந்த ப்ரொடெக்ஷன் இப்போ டெனன்ட்ஸுக்கு வேண்டாம். டெனன்ட்ஸ் ஹேவ் ஈக்குவல் பார்கெனிங் பவர். ஸோ தேர்ஃபார் நவ் what is only required is no more control but balance the rights of both parties. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். balance the rights of landlords and tenants, regulate, அவ்வளோதான். it's not control. so control has been totally done away with. contract, control போய் contract, அதே சி தான். control போச்சு, contract வந்தது. ஸோ கண்ட்ரோல் என்னெல்லாம்னா as I said, the notice accommodation controller கிட்ட போகிறது, willfulness ப்ரூவ் பண்ணுறது, போனஃபைட் ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருந்ததெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக எஃப்ஏஎஸ் பண்ணியாச்சு புது ஆக்டில். பட் செக்ஷன் 4 என்னென்னா அண்டர் தி நியூ ஆக்ட் டெனன்சி மஸ்ட் பி இன் ரைட்டிங். பழைய ஆக்டில் ஓரல் டெனன்சியாக கூட நீங்கள் ஆர்சிஓபி போடலாம். யூ கேன் சே ஓரல் லீஸ், எனக்கும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஓரல் லீஸ், he has not paid rent. landlord can still come to court and say this is the rent. he has to prove
ஓரல் லீஸ்னால் எவ்வளோ ரெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏதோ ஒரு மாதம் மணி ஆர்டர் அமைச்சிருப்பார், அதை வச்சு அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் தான் ரெண்ட்டுன்னு. ரெமெடி இருந்தது. இப்போது ஓரல் அக்ரிமெண்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. புது ஆக்டில் செக்ஷன் 4 mandates an agreement to be in writing. செக்ஷன் 4ஓட ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் தி நியூ ஆக்ட். அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 4 கேபிட்டல் A requires registration of the said agreement. ரெண்ட் அத்தாரிட்டி இப்போ அங்கே நான் சொன்ன மாதிரி ரெண்ட் கண்ட்ரோலர், அப்பலேட் அத்தாரிட்டி, ஹைகோர்ட். செக்ஷன் 25ல் புது ஆக்டில் என்னென்னா 3 tier: ரெண்ட் அத்தாரிட்டி, ரெண்ட் கோர்ட், ரெண்ட் ட்ரைபியூனல். ரெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி நான் சொன்னேன் எல்லாமே ரெண்ட் கண்ட்ரோலர்கிட்ட போகும். இப்போது ரெண்ட் அத்தாரிட்டியை ஒரு மோர் ஆஃப் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியாக கொண்டு வந்துட்டாங்க வித் வெரி லெஸ் ஜுடிஷியல் பவர்ஸ், குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ். ரெண்ட் அத்தாரிட்டி என்னெல்லாம் பண்ணலான்னா, he will first register the agreement between the parties. So section 4லயே it requires the rent parties to submit the agreement to the rent authority. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் ரெண்ட் அத்தாரிட்டிஸ் நேம் பண்ணியாச்சு. ஸோ ரெண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட நீங்கள் அக்ரிமெண்ட்டை கொடுத்தா he has to upload the rent agreement in the website and give us number, TR நம்பர்னு கொடுக்கணும். ரெண்ட் அத்தாரிட்டியோட வேலை இதுதான். ஃபஸ்ட்டு வேலை ரெண்ட் அத்தாரிட்டி டு ரெஜிஸ்டர் தி நம்பர், டெனன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறது தான் ஃபஸ்ட்டு வேலை ரெண்ட் அத்தாரிட்டிக்கு. ரெஃப்யூசல் டு ரிசீவ் ரெண்ட். சப்போஸ் லேண்ட்லார்ட் இஸ் ரெஃப்யூசிங் டு ரிசீவ் ரெண்ட், பழைய ஆக்டில் செக்ஷன் 18ல் 8 செக்ஷன் 8ல் டெபாசிட் ஆஃப் ரெண்ட்ஸ். அது இப்போது ரெண்ட் கண்ட்ரோலர் மாதிரி ரெண்ட் கோர்ட் கிடையாது, அதுவும் ரெண்ட் அத்தாரிட்டிக்கு பவர் கொடுத்துட்டாங்க. ரெண்ட் அத்தாரிட்டி அண்டர் செக்ஷன் 14 ஆஃப் த நியூ ஆக்ட் கேன் பர்மிட் டெபாசிட் ஆஃப் ரெண்ட்ஸ் when there is a refusal. பழைய ஆக்டில் 9 செக்ஷன் 9 ஒன்று இருந்தது. 9ல் டிஸ்பியூட் இருக்குது, யார் லேண்ட்லார்ட்னு தெரியல. இப்போ சப்போஸ் டெனண்ட் எக்ஸ் வாஸ் தி ஓனர், எக்ஸ் இறந்து போய்டுறாரு, அவருக்கு 2 பையன் ஒய் Z. ஒய்யும் ரெண்டு கிளைம் பண்ணுறாரு, ஜெட்டும் ரெண்டு கிளைம் பண்ணுறாரு. டெனண்ட்டுக்கு தெரியல யாருக்கு ரெண்ட் கொடுக்கணும்னு. தெர் இஸ் அ க்ளவுட் ஆன் ஹூ இஸ் தி லேண்ட்லார்ட். அப்போது he can invoke section 9(3) and say they both of them are claiming I don't want to be called a defaulter. ஏன்னா willful defaulter சொல்லக்கூடாது, காலி பண்ண சொல்லக்கூடாது. அதனால் I am filing a petition, I am willing to deposit rent. இதில் ரெஃப்யூசல் கிடையாது. அதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 8 and 9. 8ல் ரெஃப்யூசல் டு ரிசீவ் ரெண்ட் பை தி லேண்ட்லார்ட், 9ல் there is no refusal, but there is a cloud. யாருக்கு ரெண்ட் கொடுக்கணும்னு cloud இருக்குது. tenant can file, controller can direct deposit. ஸோ கோர்ட்டில் டெபாசிட் 2 விதமாக டெபாசிட் பண்ணலாம் கோர்ட்டில். இப்போ அந்த 9க்கு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் கிடையாது புது ஆக்டில். ஏன் காரணம் இருக்குது அது சொல்கிறேன். ஸோ ரெஃப்யூசல் பை லேண்ட்லார்டு இருந்தால் ரெண்ட் அத்தாரிட்டி வில் டிசைட். அது ரெண்டாவது பவர். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது டு பர்மிட் டெபாசிட் ஆஃப் ரெண்ட்ஸ் வேர் தெர் இஸ் ரெஃப்யூசல். மூணாவது என்னென்னா டிஸ்கனெக்ஷன் ஆஃப் அம்யூனிட்டிஸ். ஸோ எப்போ ஒரு லேண்ட்லார்டு டிஸ்டர்ப் பண்ணுறாரோ, டிஸ்கனெக்ட் பண்ணுறாரோ, எலக்ட்ரிசிட்டி, ட்ரைனேஜ், லிஃப்ட்டு, இதெல்லாமே இப்போ அம்யூனிட்டிஸில் வந்துடுது. லிஃப்ட்டு, பார்க்கிங் லைட், பார்க்கிங்கில் ஒரு கராஜ், சாவி, எதுவாக இருந்தாலும் ஆல் அம்யூனிட்டிஸ் விச் ஆர் டிஸ்டர்ப்டட், tenant can approach the rent authority. Unlike old act, எல்லாமே ரெண்ட் கண்ட்ரோலர்கிட்ட போச்சு, இப்போ ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போகும். ரெண்ட் அத்தாரிட்டி கேன் பர்மிட் ரெஸ்டரேஷன் ஆஃப் தி அம்யூனிட்டிஸ் அண்டர் தி நியூ ஆக்ட். ஸோ இந்த 3 தான் மெயினாக பவர் ரெண்ட் அத்தாரிட்டிக்கு. இன்னொரு பவர் செக்ஷன் 9 and 10ல் வைடாக இருந்தது. பட் ஆஃப்டர் தி 39 of 2018 தே கிளாரிஃபைட். முன்னாடி என்னென்னா செக்ஷன் 9ல் ரெண்ட் அத்தாரிட்டி கேன் டிசைட் தி ரெண்ட் பேயபிள்னு ஒரு வார்த்தை இருந்தது ஒரிஜினல் ஆக்டில் 42 of 2017ல். ஸோ எல்லாம் இன்க்ளூடிங் அட்வொகேட்ஸ் வாட் வி தாட் வாஸ் இட் இஸ் சம்திங் லைக் செக்ஷன் 4 ஃபேர் ரெண்ட் மாதிரி நினச்சோம். பட் தெர் இஸ் நோ இண்டிபெண்ட் ப்ரொவிஷன் ஃபார் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட். செக்ஷன் 4ல் எப்படி நமக்கு ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு ப்ரொவிஷன் பழைய ஆக்டில் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் ப்ரொவிஷன், பேரிமெட்டீரியா ப்ரொவிஷன் புது சட்டத்தில் இல்லை. பட் நம்மளுக்கெல்லாம் ஒரு இம்ப்ரெஷன் என்னென்னா செக்ஷன் 9ல் ரெண்ட் அத்தாரிட்டி கேன் ஃபிக்ஸ் ஃபேர் ரெண்ட்னு இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் ஈக்குவல் டு ஃபேர் ரெண்ட்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு கெஸ் ஒர்க் இருந்தது. பட் ஆக்ட் 39 of 2018ல் தட் வாஸ் கிளாரிஃபைட் பை சேஞ்சிங் செக்ஷன் 9 டு மீன் தட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி டெனன்சி அக்ரிமெண்ட். ஸோ ரெண்ட் அத்தாரிட்டியோட பவர், 4வது பவர், டு டிசைட் தி ரெண்டல் டிஸ்பியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி டெனன்சி அக்ரிமெண்ட். இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் இருக்குது, ஏன் டிஸ்பியூட் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் ஒரு வாடகைக்கு செப்டம்பரில் வராரு, அக்ரிமெண்ட் மைட் சே ஆஃப்டர் 3 years tenancy rent should be increased by 10% or 20%. ஸோ வாட் இஸ் த ரெண்ட் பேயபிள் ஃப்ரம் வென்ன்ற டிஸ்பியூட் வரலாம்ல. டெனண்ட் சொல்லுவான் நான் செப்டம்பர் 16ஆம் தேதி தான் வரேன், ஸோ நான் செப்டம்பர் ஃபுல்லாக ரெண்ட் தர மாட்டேன்னு சொல்லலாம்.
அக்டோபரில் தான் கொடுப்பேன், இல்லை லேண்ட்லார்ட் சொல்லுவார் இல்லை அக்ரிமெண்ட் பண்ணி நீ செப்டம்பர் ஃபஸ்ட் லைனில் கொடுக்கணும்னு சொல்லுவார். ஸோ அந்த டிஸ்பியூட்டை தான் ரெண்ட் அத்தாரிட்டி கேன் டிசைட் அண்டர் செக்ஷன் 9 and 10. தட் வாஸ் கிளாரிஃபைட் பை அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 39. ஆக்ட் அமலுக்கு முன்னாடி அது கிளாரிஃபை ஆகிடுச்சு. பட் வி ஆர் குரோப்பிங் இன் த டார்க். ஸோ ஃப்ரம் 2017 ஆக்ட் வந்ததுலேருந்து 2019 அது வந்து நோட்டிஃபை பண்ணுற வரைக்கும் 2 years advocates and litigants were totally in dark. We did not know. Lot of major amendments என்னன்னா பழைய இந்த 42 of 2017ல ஹை கோர்ட் வாஸ் தி ரெண்ட் ட்ரைபியூனல், ரெண்ட் கோர்ட், அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஹை கோர்ட். இப்போ வந்து ரெண்ட் ட்ரைபியூனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்ட் ட்ரைபியூனல் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பிகம்ஸ் ஃபைனல். There is no further appeal, but we are filing revisions under 227. But it is limited. We know scope of 227, Article 227 of Constitution of India. Scope is very limited. By Act 25, statutory right of revision irundhathu, that has now been taken away. You have to now make out a case of perversity or total illegality or flagrant violation of principles of natural justice. No other ground you can seek to challenge an order of the rent tribunal. Another important object of the act is fast adjudicatory process. அந்த காலத்தில் ப்ராப்பர்ட்டி விட்டா காலி பண்ண மாட்டான்னு நிறைய லேண்ட்லார்ட்ஸ் பூட்டியே வச்சுருந்தாங்க. டெனண்ட் விட்டா நம்ம கோர்ட்டு போனால் 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும், நான் அதை காலியாக வச்சுக்கிறேன்னு சொல்லி பூட்டியே வச்சுருந்தாங்க. இப்போ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எவிக்ஷன் பெட்டிஷன்ஸாக இருக்கட்டும், அப்பீல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டைம் பவுண்ட். இட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் வித்தின் அ பீரியட் ஆஃப் 90 days. டெனண்ட்டுக்கு நோட்டீஸ் சர்வ் ஆன டேட்லேருந்து 90 daysல தி ரெண்ட் கோர்ட் ஷுட் டிசைட் தி அப்ளிகேஷன். ரெண்ட் அத்தாரிட்டி டிஸ்பியூட் 30 நாளில் முடிக்கணும். அதே மாதிரி ரெண்ட் ட்ரைபுனல் 120 daysக்குள்ளே அப்பீல் முடிக்கணும். ஸோ எல்லாமே ஃபாஸ்ட் ப்ராசஸ் ஆகிடுது. ஸோ தட் நவ் லேண்ட்லார்ட் இஸ் கம்ஃபர்டபுள். கேஸ் போட்டால் சீக்கிரம் முடியும், 1 வருஷத்தில் முடியும் அப்படின்னு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை லேண்ட்லார்டுக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் வித் விச் திஸ் ஆக்ட் வாஸ் brought. ஒன்று பேலன்ஸ் த ரைட்ஸ், ரெண்டாவது ரிமூவ் கண்ட்ரோல், accept and recognize contract between the parties, act respects the agreement between the parties. Agreement unreasonable இருந்தால் கூட act will respect because it's a contract. நீங்கள் ஒத்துண்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, therefore we will respect. அதனால தான் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இல்லாதது காரணம். ஏன்னா அக்ரிமெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஓனர்ஸ் ஆக்குபேஷன் 21(2)Gல ஆக்ட் வரிசையாக இருந்தது. பட் இட் வாஸ் ஒமிட்டட் subsequently by an amendment. ஸோ ஓனர்ஸ் ஆக்குபேஷனில் நீங்கள் இப்போ கேட்கவும் முடியாது, எவிக்ஷன் கேட்க முடியாது. பழைய ஆக்டில் நீங்கள் 10(3)A3, 10(3)A1, 10(3)C எல்லாம் கேட்கலாம். ஓனர்ஸ் ஆக்குபேஷன் ஃபார் ரெசிடென்ஷியல்னா 10(3)A1, நான் ரெசிடென்ஷியல் 10(3)A3, அடிஷ்னல் அகாமடேஷன் 10(3)C, வேர் யூ ஆர் இன் ஆக்குபேஷன் ஆஃப் அ பார்ட் ஆஃப் த சேம் பில்டிங். நீங்கள் ஆல்ரெடி ரிசைட் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஃப்ரண்ட் 2 ரூமை வந்து ஒருத்தருக்கு வாடகை விட்ருக்கீங்க ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு. உங்கள் ஃபேமிலி பெருசாக எடுத்து பையனை கல்யாணம் ஆக போகிறது. ஸோ எனக்கு அடிஷ்னல் அகாமடேஷன் வேணும். அப்போ நீங்கள் 10(3)Cயில் தான் போட முடியும், 10(3)A1ல் போட முடியாது. ஏன்னா யூஆர் ஆல்ரெடி ஆக்குப்பைங் அ பார்ட் ஆஃப் தி பில்டிங் அடிஷன் டு வாட் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் அகாமடேஷன். அதான் அடிஷ்னல் அகாமடேஷன். அதே மாதிரி கடை, 2 கடை இருக்குது. ஒரு கடையை நீங்கள் ஒரு வால் ஒண்டி இருக்குது, பக்கத்து கடையை நீங்கள் நடத்தின்னு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகிடுது, போரில் ஸ்டாக் வைக்க வேண்டியிருக்கு. ஸோ பக்கத்து போர்ஷனை காலி பண்ணணுன்னா 10(3)Cயில் தான் கேட்கணும், 10(3)A3யில் கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் அதில் இருந்தது. இப்போ now 21(2)G was originally available under the new act, owners occupation. Now it has been removed. ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு யோசிச்சு முதல்ல நான் கூட யோசனை, எது ஓனர்ஸ் ஆக்குபேஷன் எப்படி வேல்யூபிள் ரைட் டு லேண்ட்லார்ட் ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு. தென் ஐ தாட் பிகாஸ் இட்ஸ் ரெஸ்பெக்ட்ஸ் தி கான்ட்ராக்ட். நீ தெரிஞ்சு தான் விட்ற வாடகை பீரியட் முடிஞ்ச உடனே யூ கேன் கம் டு கோர்ட் அண்ட் சே காலி பண்ணு. ஸோ தேர்ஃபோர் the legislature started fit. Why have this provision? You know you don't need the premises for 3 years. அதனால தான் நீ 3 yearsக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுற, ரெஜிஸ்டர் பண்ணிடுற. அதனால் எதுக்கு ஓனர்ஸ் ஆக்குபேஷன்? அதுக்கு என்ன பண்ணாங்க, 22 அமெண்ட் பண்ணாங்க. செக்ஷன் 22 வந்து அமெண்ட் பண்ணி they said legal heirs of a deceased landlord, if they require the property bona fide, they can ask for eviction under section 22. landlord சடனாக இறந்து போய்டுறாரு, subsisting a tenancy, there are multiple legal heirs. அவங்களுக்கு பில்டிங் இஸ் ரிக்வயர்ட், லேண்ட்லார்டுக்கு ரிக்குவயர்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். நிறைய கேஸ் உங்களுக்கே தெரியும். லேண்ட்லார்டு ஈ கேனாட் ஆஸ்க் ஃபார் ஹிம்செல்ஃப். பையனுக்கு பொண்ணுக்கு கேட்கலாம், கிராண்ட்சன் கேட்கலாம், மெம்பர் ஆஃப் ஃபேமிலி கேட்கலாம். பழைய செக்ஷன் 10(3)ல ஈவன் ஃபார் மெம்பர் ஆஃப் ஃபேமிலி ஓனர்ஸ் ஆக்குபேஷன் கேட்கலாம். ஸோ தேர்ஃபார் 22 was amended to give a right of owner's occupation not for the landlord
but for the legal heirs. என்ன காரணம்னு நினச்சா இது ஒன்று தான் இருக்க முடியும். ஏன்னா இட்ஸ் a contract specific agreement, therefore you cannot require the property for owner's occupation during the subsistence of the tenancy agreement. அதனால owner's occupation remove பண்ணிடுறோம். Instead they are taken, LRs are taken by surprise, they didn't expect the owner to die. பட் 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் வீடு இல்லாமல் இருக்காருன்னா அவர் கேட்கலாம் bona fide requirement. The first time where word bona fide is introduced is இங்கே தான் ஓனர்ஸ் ஆக்குபேஷனில் வில்ஃபுல் டிஃபால்ட் 10(3) and 14ல் bona fide உண்டு பழைய ஆக்டில். இந்த புது ஆக்டில் எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் bona fide requirement தேவையில்லை, requirement போகிறோம். பட் ஃபஸ்ட் டைம் 22ல் இந்த bona fide வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லீகல் ஹேர்ஸ் must bona fide required the property for their own occupation. They can ask tenant notwithstanding tenancy to vacate. So this is one amendment which was brought about. Section 3 enna, section 2 of course is definition clause, which is usually any enna interesting na, section 2 defines landlord, tenant, premises, government, aprom cantonment ellame define பண்றது. Landlord or definition is more or less pari materia with the old act, Rent Control Act. Therefore in the act liyum landlord need not be the owner. Landlord need not be owner. So what is fundamental requirement in the act apply ஆகிறதுக்கு, there must be a letting of property, either residential or non-residential. There must be a letting of property for rent. அது இருந்தாலே landlord need not be the owner. நீங்கள் power agent can be the landlord, son can be the landlord, absentee landlord property manager concept ஒன்று வந்திருக்கு, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ landlord need not be owner, அது பழைய ஆக்ட்லேயும் இருந்தது. landlord need not be the owner of the property. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் டெனண்ட்டுக்கு கொண்டு கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்க. டெனண்ட் டெஃபினிஷன் பாரோ பண்ணுறாங்க பழைய ஆக்ட்லேருந்து. பட் இன்ஸ்டெட் தே ஆட் த வேர்ட் அகெயின்ஸ்ட் whom an order of eviction is not passed. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா தேர் மைட் பி கேசஸ் பெண்டிங் அண்டர் தி ஓல்ட் ஆக்ட். இப்போ எவிக்ஷன் ஆர்டர் ஆகி டெனண்ட் இஸ் ஆன் அப்பீல் or tenant is on revision, RCOP ஜெயிச்சிடுறாரு landlord, RCA ஜெயிச்சிடுறாரு landlord, tenant pending revision CRP before the High Court, the act வருது. Can the landlord take advantage of this act and say I will withdraw and file a petition under the new act? He cannot, because tenant definition clearly states against a person against whom an order of eviction is not passed. So in the order of eviction passed by the rent controller, affirmed by the appellate authority. பட் வைசி வர்ஸா எடுத்துக்கலாம். லேண்ட்லார்ட் இஸ் தி அப்பலண்ட், இல்லை ரெண்ட் கண்ட்ரோலர் ஆர்டர்ட் எவிக்ஷன், அப்பலட் அத்தாரிட்டி ரிவர்ஸ் பண்ணிடுறாரு. ரிக்குவயர்மெண்ட் இருக்குது ஆனால் போனஃபைடு இல்லை, தேர்ஃபோர் ஐ எம் டிஸ்மிஸிங் தி எவிக்ஷன் பெட்டிஷன். லேண்ட்லார்ட் சிஆர்பி இஸ் பெண்டிங், ஹீ கேன் விட்ரா. அதனால தான் செக்ஷன் 47 பர்மிட்டட் தி லேண்ட்லார்ட் ஆர் பெட்டிஷனர் அலோன். இட் வாஸ் நாட் அவைலபிள் டு டெனண்ட். டெனண்ட் கேனாட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் 47 அண்ட் சே ஐ வில் விட்ரா மை கேஸ் பண்ண முடியாது. ஏன்னா தட் இஸ் right given only to the landlords to apply under the new act and on the same cause of action. Owner's occupation na adhe ground la ponunna da he has to withdraw. So that is on the advantage landlords kondi kudutanga. So section 4(2) tenant definition of tenant. Paya act la act did not apply to properties owned by the government. It did not apply to composite leases. It did not apply to original la vandhudu. It did not apply to buildings where rent is only 400 rupees. But Supreme Court set aside that provision and said it is unconstitutional. It will apply, act will apply irrespective of whatever is the rent. So in 1000 ரூபாயாக இருக்கட்டும் 1 லட்சமாக இருக்கட்டும் rent control act தான் apply ஆகும்ட்டு that became the law even in 1970s. Raval and Kohler Supreme Court said. அதே மாதிரி section 29 and 30 dealt with exemptions under the old act. Section 29 என்னன்னா floating exemptions. Government can give exemption, withdraw exemption anytime. So இதெல்லாம் floating exemptions. Suppose building owned by trust, building owned by a temple, building owned by a church, mosque, இதெல்லாம் exempt பண்ணலாம். So GOMS 2000 கொண்டு வந்தாங்க பழைய ஆக்டில். So properties belonging to waqf, church, temples were exempted, public trusts were exempted. So they need not have approached the rent controller court. Straight away civil courtல போடலாம். ஏன்னா rent control courtல it is tenant oriented. Landlord has to not just come to court and take an court வந்து eviction order ஆகும் guarantee கிடையாது, because
burden is on the landlord to prove bona fides, prove willful default, proof of எல்லாமே லேண்ட்லார்ட் ஷோல்டர்ஸில் இருந்ததுனால அதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் டெம்பிளுக்கும் மாஸ்க்கும் சர்ச்சுக்கும். தேர் ஆல் டூயிங் சேரிட்டி, தேர் டூயிங் சர்வீஸ் டு சொசைட்டி. இட் இஸ் ஓப்பன் டு தெம் டு ஃபைல் அ சூட். ஸோ அவங்க 106 நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே சூட்டு போட்டால் எவிக்ஷன் ஆர்டர் போகும். ஸோ தட் ஃப்ளோட்டிங் எக்ஸம்ஷன் செக்ஷன் 29 தான் GOMS 2000 பண்ணாங்க. செக்ஷன் 30 வாஸ் ஸ்டாச்சுட்டரி எக்ஸம்ஷன்ஸ் லைக் காம்போசிட் லீஸ் அண்ட் த ரெண்ட். தட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் பை சுப்ரீம் கோர்ட். காம்போசிட் லீஸ்னால் என்னென்னா, suppose a factory is let out, landlord is running say ஒரு soda factory, the soda factory அப்படியே tenant lease பண்ணிடுறாரு. He leases the business, he does not lease the premises. So lease of the building is incidental to the lease of the business. அதனால it's a composite lease. Composite leaseக்கு இந்த பழைய ஆக்ட் will not apply. அது ரிக்குவயர்மெண்ட்ஸே தனி. ஏன்னா பிஸ்னஸ் தான் லெட் அவுட் பண்ணுறது, பிஸ்னஸோட பில்டிங்கையும் நீ சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்கிறதுனால அது காம்போசிட் லீஸ் பழைய சட்டத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டான். பட் அந்த கான்செப்ட் இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட் அண்டர் தி நியூ ஆக்ட். பட் செக்ஷன் 3 இந்த 29 and 30 கம்பைன் பண்ணி புது ஆக்டில் செக்ஷன் 3 has been introduced for exemptions. So buildings belonging to the government are exempted. Buildings which are let out to employees on service, சப்போஸ் நீங்கள் இன்ஃபோசிஸில் ஜெனரல் மேனேஜராக இருக்கார், பிகாஸ் ஹீ இஸ் அ ஜெனரல் மேனேஜர் இன்ஃபோசிஸ் ப்ரொவைட்ஸ் இம் அ ஃப்ளாட் ரெண்ட்டுக்கு. அவர் எம்ப்ளாய்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி அதுக்காக ஒரு ஃப்ளாட்டை ரெண்ட்டு கொடுக்குறாரு. அதனால அந்த மாதிரி டெனன்சியும் இந்த சட்டத்தில் வராது, அதையும் எக்ஸாம் பண்ணிடுறாங்க. தென் செக்ஷன் கவர்மெண்ட் கேன் நோட்டிஃபை அண்ட் சே இட் வில் நாட் அப்ளை டு certain classes of properties or buildings. 2026 January GOMS 8 வந்திருக்கு. 20th January 2026 GOMS 8 they have now exempted all public charitable trusts, temples, works and mosques. Act 2019 வந்து இன்னி வரைக்கும் the government did not notify. Only this year January, few months back they have notified. So இனிமேல் it is no longer required. So இத்தனை நாள் வரைக்கும் public charitable trust also has to file RLTOP. They cannot say I am exempted because of section 3. Section 3 requires the government to notify. Specific notification கொடுத்தா தான் it will apply, exemption will apply to class of buildings or owners. Now that இப்போ வந்ததுனால after January 20th temple can say I need not come to the special act, I can file a regular civil suit. But there is an option given even under section 3 for the exempted landlords to waive the exemption. இது வந்து Justice Ram Subramaniam gave a very beautiful judgment. He பழைய ஆக்டில் செக்ஷன் 29 30யும் டிஃபரன்ஷியேட் பண்ணி 30 நீ வெய்வே பண்ண முடியாது, பிகாஸ் ஸ்டாச்சுட்டரி எக்ஸம்ஷன் 30லேயே இந்த மாதிரி லீஸ் எல்லாம் இந்த ஆக்ட் அப்ளை ஆகுதுன்னு சொன்னதுனால யூ cannot seek exemption under section 30. பட் செக்ஷன் 29 வந்து கவர்மெண்ட் தான் எக்ஸாம் பண்ணுறது, கவர்மெண்ட் has the power to recall the exemption. So therefore அந்த மாதிரி இருக்கிறச்சே landlord can choose, I don't want this exemption, I will still go under rent control act னு சொல்லலாம் landlordனு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாரு. It was confirmed by Supreme Court. Shah Bhusaji case, that was confirmed by the Supreme Court. That has been borrowed here, and now an option is given for the landlord to say yes, no doubt there is, I am exempted, நான் போவேன் நான் இந்த ஆக்ட் படி, but still I am opting to come under the new act, I will register. Solely the tenant landlord can make an application before the rent authority and says register my agreement, I am willing to be bound by the provisions of the new act. Abdina an option is given even under section 3. Trusts and works are exempted specifically under section 3. So section 3 on the act 22 of 2019 la it was May 2019 la it was given effect. Modalla act varche kadiyadu, works and trusts were not exempted because section 3 itself was made operative only from 22nd May 2019. Act 22 of 2019. The February to May வந்து trusts could not have claimed exemption under section 3. You should have come only under the new act, filed RLTOP. Exemption was not available. But now exemption available, but at the option of the landlord. The landlord வேண்டானா எனக்கு வேண்டாம், I think these provisions are better, புது ஆக்டே எனக்கு பெட்டராக இருக்குது, I will come under the new act னு சொல்லலாம். This is section 3. Section 4 is the backbone. As I said, the statutory tenancy போய் contractual tenancy regime is now respected and recognized. Section 4 talks about
agreements. Wherever there is already a lease subsisting, tenant already இருப்பார். இந்த புது சட்டம் வரைச்சு இப்போ எவ்வளோ லட்சக்கணக்கில் டெனண்ட் இருந்திருப்பாங்க, அக்ரிமெண்ட் இல்லாமல் இருந்திருப்பாங்க, அக்ரிமெண்ட் இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஃபேக்டர் பண்ணி செக்ஷன் 4 எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, wherever there is no agreement, இந்த ஆக்ட் ஃபோர்ஸுக்கு வரைச்சே February 19 அக்ரிமெண்ட் இல்லை பார்ட்டிஸ்குள்ளே, ஓரல் டெனன்சியாக இருக்கட்டும், இல்லை அக்ரிமெண்ட் போட்டு லேப்ஸ் ஆகிடுத்து ரெனியூ பண்ணலை, ஆல் தீஸ் கேட்டகரிஸ் will have to register, enter into an agreement. ஏன்னா அக்ரிமெண்ட்டே இல்லை, will have to enter into a written agreement and register it within a period of 575 days. The original 90 days இருந்தது, 270 days ஆச்சு. ஃபர்தர் அமெண்ட்மெண்ட் 575 days ஆச்சு. ஏன்னா ஆக்ட் பப்ளிசிட்டி இல்லை, ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியல, மாதிரி ஒரு புது சட்டம் வந்திருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் அட்வொகேட்ஸ் டிட் நாட் நோ, ஜட்ஜஸ் டிட் நாட் நோ, தே வர் கண்டினியூயிங் டு ஃபைல் அண்டர் தி ஓல்ட் ஆக்ட். ஸோ அவேர்னஸ் இல்லாதனால தி கவர்மெண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபார் 575 days, giving time for the parties to reduce the oral agreement or expired agreement to writing under section 4. Where there is already a subsisting agreement, you will have to register it within a period of 90 days. அதுவும் செக்ஷன் 4 வந்துடுது. அது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? தட் வாஸ் சேலஞ்ச்ட் இன் பாலாஜிஸ் கேஸ் பிஃபோர் தி Hon'ble டிவிஷன் பெஞ்ச். The constitutional validity of the new act was tested. They said it is against the TP Act. The புது ஆக்ட் வந்து TP ஆக்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ஒன் சைடடாக இருக்குது, லேண்ட்லார்ட் ஃபேவராக இருக்குன்னு. பட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஜஸ்டிஸ் கங்காபூர்வாலா, சீஃப் ஜஸ்டிஸ், அண்ட் ஜஸ்டிஸ் பரத் சக்கரவர்த்தி, they said it's not violative, act is not violative of the constitution. Article 14 or Article 19 of the constitution affect alla, because the legislature has recognized that there is a clear shift in the economic status of parties in the society, and there is nothing wrong in taking a different stand and bringing in a new legislation to balance the rights of parties. It is not violative of any of the provisions of the Constitution of India. The act was upheld. To my knowledge, the Supreme Court has not stayed or pona mariyum therilla enakku, it was not challenged. Even if it is challenged, I don't think there is any interim stay. Therefore no number of matters were brought together, challenge was lost. So therefore validity of the act is now upheld in 2024 by the first bench. So ipo enachina for section 4, therefore you have to follow. So therefore act apply ஆகிறதுக்கு first prerequisite, there must be a written agreement. இங்கே தான் the grey area steps in. ஓல்ட் ஆக்டில் ஆப்ஷனே இல்லை, ஓரல் டெனன்சியாக இருக்கட்டும், ரிட்டர்ன் டெனன்சியாக இருக்கட்டும், ரிட்டர்ன் டெனன்சி போட்டு எக்ஸ்பயர் ஆகி 20 years இருக்கட்டும், நியூ டெனண்ட்டாக இருக்கட்டும், ஆஃப்டர் 1960 ஆக்ட், எவ்ரி திங் வாஸ் brought அண்டர் தி ஆக்ட் 18 of 1960. அதில் இப்போ there is no clarity because of section 4. It is further confused by 4A. section 4ல அக்ரிமெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? Can you come under the new act? Only provision which you can invoke without an agreement under section 4 is section 21(2)(a), where there is a failure to enter into a tenancy agreement as contemplated under section 4(2). Either landlord or tenant can seek termination of the old tenancy and recover possession. Landlord can recover possession, tenant can say I will go out. ஸோ டெனண்ட் போகிறது இல்லை, பட் இருக்குது ஆப்ஷன். செக்ஷன் 4ல் இன்வேரியபிளி டெனண்ட் பேரண்ட் போட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இதுவும் ஆப்ஷன் இருக்கே தவிர landlords are now taking full use of section 21(2)(a) to evict tenants. This is the only provision which you can invoke without compliance of section 4. section 4லேயே சொல்லியிருக்கிறதுனால, if there is a failure to enter into tenancy agreement as mandated in section 4(2) within 575 days, you can ask for eviction, recovery of possession 21(2)(a). Therefore 21(2)(a) பொறுத்த வரைக்கும் now law is more or less settled by catena of judgments of this court. But recent judgment of Justice Sivanyanam has slightly taken a different view from Justice R. Subramaniam. That is now before division bench. Here matter is reserved, so we don't know what the division bench is going to decide. Either view of Justice R. Subramaniam given in the 2019 case, or the one given by Justice V. Sivanyanam in Hon'ble's case, Hon'ble versus Lawrence 2024 கொடுத்தாரு. முருகானந்தம், ஜோசப் versus முருகானந்தம், R. Subramaniam. Hon'ble totally divergent. Justice R. Subramaniam judgment, you all know, the eye opener for all advocates. அதுக்கு முன்னாடி Justice R. Suresh Kumar was the first judge in Manimegalai's case to give life to the act. I had an occasion to appear for the landlord in that case. அந்த ஆக்ட் வந்த புதுசில் none of the cases were being numbered. இங்கேயும் அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும், மதுரையில் கூட.
6 மாதம் 7 மாதம் அவங்களுக்கு புரியல, ரெஜிஸ்ட்ரிக்கே புரியல கேஸை நம்ம. ஏன்னா ஆக்டில் அக்ரிமெண்ட் போடணுன்னு இருக்குது, அக்ரிமெண்ட் இல்லைன்னா ஆக்டே அப்ளை ஆகணுன்னு இருக்குது, கேஸை நம்பர் பண்ணலாமா கூடாதா, டோட்டல் கிளாரிட்டி யாருக்குமே இல்லை. அட்வொகேட்ஸ் இல்லை, ரெஜிஸ்ட்ரிக்கு இல்லை, ஜட்ஜஸ்க்கு இல்லை. ஸோ நம்பரே ஆகாமல் இருந்தது. All petitions are being returned. Section 4 requires tenants written agreement. No written agreement, returned, rejected. So then I moved in Mani Meghale's case. Justice R. Suresh Kumar was the first judge who gave clarity and said mere non-registration under Section 4A will not disentitle the landlord to seek eviction under 21, under any of the grounds under 21. Therefore, it is for the tenant to come. Tenant on the object பண்ணட்டும். It is for failure of written agreement or registered agreement, eviction should be dismissed. Tenant on the defense எடுக்கட்டும். Why is the registry taking an objection now solely? He paved the way for numbering of RLTOPs. அதுக்கப்புறம் தான் RLTOP ஸ்டடியை நம்பர் ஆரம்பிச்சது all over state of Tamil Nadu. அதுக்கு we must, I think, thank Justice Suresh Kumar first.